ஒரு காலத்தில் ஒரு பெரிய அழகான காடு இருந்தது. பசுமையான மரங்கள், குளிர்ந்த காற்று, அமைதியான சூழல். அந்த காடு ஒரு சொர்க்கம் போல இருந்தது. நரி அது கொஞ்சம் வித்தியாசமானது. எனக்கு கிடைக்கும் சாப்பாட்டை உடனே சாப்பிட மாட்டேன். பின்னாடி யூஸ் ஆகும்னு நினைச்சு சேமிச்சு வைப்பேன். ஆனா எங்க வைத்தேன்னு தான் மறந்துடுவேன். இங்க ஒரு இடம், இன்னொரு இடம், இதெல்லாம் பின்னாடி பயன்படும். நரி பல இடங்களில் உணவை சேமித்து வைத்தது. ஆனா அது எங்கே வைத்தது என்று அடிக்கடி மறந்துவிடும். ஆஹா, இந்த காடு ரொம்ப சுத்தமா இருக்கு. இங்க வாழ்றது சந்தோஷமா இருக்கு. ஆமா, தினமும் இப்படி அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். இந்த மரத்துல ஏறி விளையாடலாம். நாட்கள் கடந்தன. மறந்து வைத்த உணவுகள் அழுக ஆரம்பித்தன. கெட்ட நாற்றம் பரவியது. அழுகிய உணவின் அருகே கொசுக்கள் முட்டைகள் இட்டன. அவை விஷ பூச்சிகளாக மாறின. இங்க சாப்பாடு நிறைய இருக்கு. இலைகளை சாப்பிடலாம். பூச்சிகள் இலைகளை சாப்பிட்டதால் காடு மெதுவாக வறண்டு போனது. அந்த நேரத்தில் ஒரு சின்ன முயல் கவனிக்க ஆரம்பித்தது. இந்த பூச்சிகள் எல்லா இலைகளையும் சாப்பிடுறாங்க. இத கவனிக்கணும். முயல் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடித்தது. வேப்ப மரத்தின் இலைகளை பூச்சிகள் தொடவில்லை. ஆனா வேப்பமர இலைகளை மட்டும் இவன் தொடவில்லை. இதுல ஏதோ காரணம் இருக்கு. நம்ம எல்லாரும் சேர்ந்து யோசிக்கணும். ஒரு வழி கண்டுபிடிக்கணும். சரி, நாம ஒன்றாக முயற்சி பண்ணலாம். வேப்ப மர இலைகளை கொண்டு வருகிறேன். அதை நசுக்கி சாறு எடுக்கலாம். மற்ற விலங்குகள் சேர்ந்து அந்த இலைகளை நசுக்கி அதன் சாறை எடுத்தனர். அந்த சாற்றை விஷப்பூச்சிகள் இருக்கும் இடங்களில் ஊற்றினர். அந்த சாறு பூச்சிகளுக்கு விஷமாக இருந்து அவை மெதுவாக அழிந்து போனது. நரி, இந்த வேப்பமர சாறுதான் இந்த விஷப்பூச்சிகளுக்கு எதிரான மருந்து. இதை எல்லா இடத்திலும் ஊத்திட்டோம். அது நல்ல யோசனைதான். நன்றி. மீண்டும் காட்டில் பசுமை திரும்ப ஆரம்பித்தது. மரங்கள் உயிர் பெற்றன. செடிகள் மீண்டும் வளர்ந்தன. விலங்குகள் எல்லாம் மகிழ்ச்சியாக ஆனது. அந்த காடு மீண்டும் அமைதியான வாழ்க்கையை கண்டது. அந்த நேரத்தில் நரி தன் தவறை உணர்ந்தது. நான் பேராசையால் சேமிச்சது இவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கும் என்று தெரியல. இயற்கையை கெடுத்தால் நாம் தான் கஷ்டப்படுவோம். எல்லாருக்கும் போதும்னு நினைச்சு வாழணும். அந்த நாளிலிருந்து நரி தன் பழக்கத்தை மாற்றிக்கொண்டது. காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் மீண்டும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ ஆரம்பித்தன. மூணு இருக்குன்னு 3 பேர்னு நினைக்காதீங்க. அது ஒரு ஆளுதான். அவர் பேர் அருண். யோ, அவனுக்கு எதுக்கு மரியாதை? மியூசிக் ஸ்டார்ட். பை பை.